ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்பார்ட்மெண்ட்டில் பேபி ஷவர் அப்படின்னு. அந்த வீடியோவில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். இந்த ரிட்டன் கிஃப்ட் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து மூடி வச்சு போடக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்னு. பட் மூடி வச்சு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு கரெக்டாக காரணம் தெரியலங்க. நான் கொடுத்த காரணம் என்னென்னா, கொஞ்சம் பொருள்லாம் உள்ளே வச்சு கொடுக்க சேஃபாக இருக்குமே, அவங்க அதில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்தோம். பிளேட்லலாம் வச்சா அது ஆடிக்கிட்டே இருக்கும், கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு பேக் போடணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருந்தோம். அதுக்கான ரீசன் எனக்கு கரெக்டாக தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்க எங்கே வாங்கினோன்னா, அனிதா ஸ்டீலில் தான் வாங்கினோம். கோயம்புத்தூர் அனிதா ஸ்டீல் டவுன் ஹாலில் இருக்க அங்கே தான் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு வந்து 30-40 ருபீஸ் பட்ஜெட்லேயே நல்ல பாக்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். நான் பேபி ஷவருக்கு பிளான் பண்ணது இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து குவான்டிட்டி நிறையா கொடுக்கணும், ஒரு 200 ஆச்சும் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக போயிட்டேன். இப்போ ஆல்ரெடி காமிச்சிருந்த ப்ராடக்ட் இப்போ வாங்கி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா 170 180 சொல்லி 150க்கு வாங்கினது. செக் அவுட் பண்ணி பாருங்கள், நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க.